ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம சோழன் நடந்துக்கிறத பார்த்த உடனே நிலா இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நான் எது சொன்னாலையும் அதுக்கு ஆப்போசிட்டா மட்டும் தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க மனசுல வேற ஏதோ இருக்கு. என்ன பிரச்சனைன்னு முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்கவும், அதுக்கு அடுத்ததா அந்த சோழன் சோழன் இருந்துட்டு, நிலா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுமா, இது வரைக்கும் நான் உங்கள் பேச்சை மீறணும்னு நினச்சதே இல்லை. உங்களை நான் எங்கே வச்சுருக்கேன்னு தெரியுமா? ஆனால் இன்னொருத்தன் அதை உரிமை கொண்டாடிட்டு வர்றதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. இப்போ யார் உரிமை கொண்டாடிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்கவும், என்ன நடக்குதுன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய பாஸு என்ன பேசினாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்லேருந்து உங்களை கூட்டிகிட்டு வரும்போது அது என்னுடைய ஆள். பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ, வீட்டுக்கு போன உடனே எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு கிஃப்ட் பண்ணதை ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் வேற வச்சுருக்காரு. அது என்னென்னு பாருங்கள் நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்டு கிஸ்ஸு இந்த மாதிரிலாம் வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா இதை கேட்ட உடனே பயங்கரமாக கோபப்பட்டு நேராக ராகவ் கிட்ட போயிட்டு, உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? சோழன் கிட்ட போயிட்டு என்ன உங்கள் ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்களால் தேவையில்லாமல் எங்கள் 2 பேத்துக்கும் பிரச்சனை தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் அவர் பிரச்சனை பண்ணுறதுக்கு என்ன இருக்கு நிலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் வந்து கேட்கவும், நிலா இருந்துட்டு சோழன் கோவப்படுவார், பிரச்சனை பண்ணுவார், ஏன்னா அவர் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ராகவ் வந்து பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான ரொம்ப முடிச்சிருக்காங்க.